வாங்கின்னு வந்து அத்தனையும் பதிவு பண்றார். சங்கத்தமிழ்ல இருந்து ஆரம்பிச்சு அதுல இந்த அருணகிரிநாதர் சொல்றார், ஏதனும் பல கோலால பூஜையும் நித்தியோத்சவம், பக்ஷோத்சவம், மாசோத்சவம், வருஷோத்சவம்னு சொல்லுவாங்க. நம்ம பண்ற உற்சவங்களை கோவில்ல விளக்குறத அப்படி நடந்த ஈதலும் யார் வந்தாலும் இல்லேன்னு சொல்லாம, இந்த திருவையாறுல இருந்து கும்பகோணம் பரியந்தம் அன்னைக்கு போன தடவை வரத்துதான் இந்த சிவாச்சாரியார் சொன்ன ஒரு விஷயம், எனக்கு ஒரு ஸ்பெஷல் சொன்னா, எனக்கே தெரியாது. திங்களூர், உமையால்புரம், கணபதி அக்ரஹாரம், உமையால்புரம், சுவாமி மலை, கும்பகோணம், இது வரிசையா இருக்கே. இது என்ன காரணம்னா, பரமேஸ்வரன் கல்யாணத்துக்கு கிளம்பி வரதே உள்ள வழி இது. பரமேஸ்வரன் உடம்பு, பரமேஸ்வரனோட கூட இருந்தவா யாரோ எல்லாருக்கும் ஒரு ஊர். அயோக்கிய பசங்களே அவன் குடும்பத்துக்கு ஒரு ஊரை எழுதி வைக்கிறதே பகவான் எழுதி வச்சாங்க. ஒத்தருக்கு ஒரு ஊர். சந்திர பகவானுக்கு திங்களூர், பிள்ளையாருக்கு கணபதி அக்ரஹாரம், அம்பாளுக்கு உமையால்புரம், முருகனுக்கு சுவாமி மலை, நிறைய நான் அது பார்த்துட்டு இருக்கேன். இது மாதிரி நிறைய கஷேத்திரங்கள் இந்த திங்களூருக்கு பத்தில. இந்த திங்களூர்ல தான் அப்பூதியடிகள்னு ஒரு மகான் இருந்தார். அந்த அவர் காலத்துல அவர் எப்படி தான தர்மங்கள் பண்ணினார்னு நாவுக்கரசு நாயனார் கதையில வருது. எங்க பார்த்தாலும் அன்னதான சத்திரம், தண்ணீர் பந்தல், நந்தவனம், பாடசாலை, ஸ்கூல் படிக்கிற பாடங்கள் படிக்கிற இடங்கள், இத்தனையும் நாவுக்கரச நாயனார் பேர்ல பண்ணியிருந்தார். அவர் தர்மங்களை பண்ணினான். ஈதல், ஈகைன்னு இதெல்லாம் குழுக்கணுங்கிற எண்ணம். இதெல்லாம் இங்க இருந்தா இங்க பார்த்தாதான் புரியும். புரியுற மாதிரி சொல்றேன். உங்களுக்குலாம் கொஞ்சம் வந்து விவசாய வாசனை இருக்குமே, எனக்கும் அதை ஞாபகப்படுத்திக்கிறேன். களம்னு சொல்லுவோம், அறுவடை ஆறு அன்னைக்கு களம்னு சொல்லுவா, தெரியுமா? அந்த களத்துல போய் கேட்டா இல்லைன்னு சொல்லக்கூடாது, தெரியுமா உங்களுக்கு? அதனால எல்லாரும் வருவா களத்துக்கு. அந்த காலத்துல எல்லாரும் வருவா. இப்ப மிஷின் வந்து கொண்டு போயிருந்த தனியும். அந்த காலத்துல கூலி தொழிலாளி, சலவை தொழிலாளி, சவர தொழிலாளி, நாதஸ்வரர், பிராமணா உட்பட வருவார். பிராமணா வருவார், பண்டார வருவார், பரதேசி வருவார், கல்யாணங்கார்த்திக்கு வருவா. எல்லாருக்கும் அப்படியே தூத்தாத நெல்ல கொடுக்கணும். களத்துல மட்டும் ஒரு தர்மம் என்னன்னா, தூத்திர நெல்ல கொடுக்க கூடாது. அந்த அடிச்ச மத்தையில அப்படியே அந்த அடிச்ச கதிர அடிச்ச நெல்ல அப்படியே தூக்கி கொடுக்கணும். அப்படி கொடுப்பாரு. அந்த ஈகை நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இப்படி இருந்த தேசம் இன்னைக்கு பிச்சை எடுக்கிற மாதிரி கொண்டு விட்டாங்க. அதுதான் பெருசா மாசம் போடுற அந்த 20 கிலோ அரிசி இல்லைன்னா பகவதி பிட்சாந்தேகி தான், பிச்சை தான் எடுக்கணும். வீடு வீடா பத்தாயத்தை வச்சு நெல்லை வச்சுட்டு அரைச்சு 10 நாள் மழை பெஞ்சாலும் உட்காந்து சுட சுட சமைச்சு சாப்பிட்ட அந்த காலம் எங்க இருக்கு? இன்னைக்கு 2 நாள் மழை பெஞ்சு சாப்பாடு பால் வரலைன்னா காப்பி ஓம் டீ கடை மூடிட்டுனா ஒன்றும் கிடையாது. 10 நாள் மழை பெஞ்சாலும் கரண்ட் 2 நாள் போயிடும். நல்ல நாள்லயே கரண்ட் வராது. மழை பெஞ்சா கரண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். எனக்கு தெரியும். அப்படியே வாசல்ல சுட சுட வெத்த குழம்பு சாப்பிட்டு வாசல்ல வந்து மழையை பார்த்து உட்காந்துருப்போம். சொந்த பத்தின்னு தாயகட்ட ஆடின்னு இது பண்ணி அவ்வளோ நிஷ்கவலையா இருந்த தேசம். சோம்பேறி இல்லை. இது ஒரு கதை சொல்லுவானு. அவன் மாட்டுக்கு சௌக்கியமா இருந்தான். அப்போ ஒரு வெள்ளைக்காரன் வந்து ஈஸி சேர் போட்டு உட்காந்துக்கிறவனை பார்த்து, உனக்கு நான் நதிக்கரையில் உட்காந்துக்கிறவனும் உனக்கு மீன் பிடிக்க சொல்லி தரேன்னு. எனக்கு எதுக்கு மீன் பிடிக்க சொல்லி தரணும்னு கேட்டான். அப்பதான் தொழில் தெரியும்னா, தொழில் தெரிஞ்சு நான் என்ன பண்ணணும்னா, நிறைய வியாபாரம் பண்ணலாம்னா, வியாபாரம் பண்ணி என்ன பண்ணணும்னு கேட்டாகும். நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னா, எக்ஸ்போர்ட் பண்ணி என்ன பண்ணலாம்னா, நிறைய பணம் வரணும்னா, பணம் வந்து என்ன பண்ணணும்னா, நிறைய சொத்து சேர்க்கலாம், சொத்து சேர்த்தா என்ன பண்ண முடியும்னா, உட்காந்து சௌக்கியமா சாப்பிடலாம். அதை தானே இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன அதுக்கு சொல்லி கொடுக்கறது? உட்காந்து சௌக்கியமா சாப்பிடறதான இப்ப நான் பண்றேன். என்ன எதுக்கு நீ கெடுக்கிற? அந்த கதை தான் இந்த தேசத்துல நடந்தது. வெள்ளக்காரன் வந்து அவரவர்கள் ஜம்முன்னு வாழ்க்கையை நடத்தி இந்த தேசம் இது. சோம்பேறி இல்லை, சௌக்கியமா வாழறது எப்படின்னு காமிச்ச தேசம். எந்த காலத்துல எது கிடைக்கும், எந்த காலத்துல அதை எப்படி வச்சு உபயோகப்படுத்தணும். இந்த வெத்த குழம்புங்கிறதே மழை காலத்துக்கு தான். மழை காலத்துல கரிகாலாம் வராது, அழுகி போயிடும். எவ்வளவு அழகான வாழ்க்கை இந்த ஆச்சாரம்.
ஈதல் எனக்கு தெரியும். இந்த ஆடி மாசம் ஆவணி புரட்டாசிலாம் வந்தான்னா எங்க அப்பா 10வது திறந்து விட்டுருவார். எங்க தாத்தா இந்த வேலை செய்த வாழ்க்கை இருக்குதுல்ல, அவளுக்கு என்ன அறுவடை ஆனப்புறம் தான் பணம் வரும். 4 களம் 6 களம் 2 களம் இது மாதிரி குடும்பத்துக்கு இந்த மாதிரி வாங்கின்னு போவான். வாங்கின்னு போயிட்டு அப்புறம் வேலை செய்யும் போது கழிச்சு விடுவார். வட்டி கட்டிலாம் கிடையாது. அப்ப நெல்லு வேணும் அப்படிங்கிறதுக்காக. இது ஒத்த 2 பேர் தான், எல்லாரும் அப்படி எடுக்க மாட்டாங்க. மேக்சிமம் எல்லா நாட்டிலுமே குதிர் இருக்கும், 10,000 இருக்கும், அறுவடைக்கு இருக்கும். நெல்லு கூலியா இருக்கும். அந்த காலத்துல 4 களம் 6 களம் 2 மூட்டைன்னு கூலியா இருக்கும். அதனால சாப்பாட்டுக்கு பஞ்சம்ங்கிறதே இந்த சாப்பாடு பஞ்சமே வெள்ளக்காரன் வந்த அப்புறம் தான் வந்தது. ஏன்னா அவன் அந்த பயிர் சிஸ்டத்தை மாத்தினான். நெல்லு போறதெல்லாம் மாத்தி வேற போட வச்சு அவனுக்கு தேவையானதெல்லாம் போட வச்சு நெல்லை அழிச்சுட்டோம். அதனால நமக்கு பஞ்சம் வந்ததே தவிர அதுக்கு முன்னாடி இந்த தேசத்துல பஞ்சம் கிடையாது. அதனாலதான் சொல்றாரு ஈதலும் பல கோலால பூஜையும். அப்பேற்பட்ட பிரசித்தியான காவேரி கரை நதி தீரத்துலதான் பிராமணர்கள் வசிப்பார்கள். நான் ஆரம்பிச்ச கதை அதுக்குதான். நீங்க மறக்கலாம், நான் மறக்க கூடாது. அவகாக ஸ்நானம்னு பேரு. மூழ்கி ஸ்நானம் பண்ணணும். திண்டுக்கல்னு ஒரு ஊருக்கு பேருங்க. அங்க கதையே ராத்திரி 10 மணிக்கு தான் ஆரம்பம். எனக்கு இல்ல, யாரு கதை சொல்றதுனாலும் 10 மணிக்கு தான் கதை ஆரம்பிப்பா, 12:30 மணிக்கு தான் முடிப்பா. ஏன் ராமநாட காத்தவராய நாடகம் மாதிரி அது. ஏன்னு கேட்டா அங்க சௌராஷ்டிர ஜனங்கள், தறி நெய்கிற ஜனங்கள், அவ எல்லாருமே 8 மணி 9 மணிக்கு தான் தறிய முடிப்பா. முடிச்சுட்டு ஒரு வாய் சாப்பிட்டுட்டு வரணுங்கிறதுக்காக அந்த டைமிங். அப்படி நான் 10 நாள் கதை சொன்னாலும் அபூர்வம் ஒரு பிராமணால கூட பாக்குறது கஷ்டமா இருந்தது. எனக்கு தினம் ஒரு கோணார் இளநீ கொண்டு கொடுத்தார். அவர் இளநீ வியாபாரம் பண்றவர். காத்தால போறதே முதல் இளநீ என்கிட்ட கொடுத்து குடிங்க சாமின்னு சொல்லிட்டு போவார். யாருக்கு என்ன உண்டோ அதை பண்ணுவார். அப்ப ஒரு நாளைக்கு கேட்டேன், சுப்பையா கோணார்னு பேரவர். என்ன கோணாரே, இந்த ஊர்ல ஒரு ஐயரை கூட காணுமே, எனக்கு தான் கண்ணுல படலையா, கதைக்கு வரலையா, இல்ல இந்த ஊர்லயே ஐயர் கிடையாதான்னு கேட்டேன். நான் தங்கி ஒரு 4-5 பேர் இருந்தா, கடைக்கு வரவா குறைச்சலா இருந்து. அவர் சொன்ன அந்த வார்த்தைக்காக சொல்றேன். ஒரே இந்த ஊர்ல எப்படி சாமி ஐயர்மார்கள் இருப்பார்கள்? ஏன்னா இந்த நதி கிடையாதே, இந்த செருப்பால் அடிக்கிற மாதிரி இருந்தது எனக்கு. அவர் சொல்ற இந்த வாழ்வியல் முறையை அவர் சொல்றாரு எனக்கு. இந்த ஊர்ல எப்படி இருப்பாங்க ஐயர்லாம்? இந்த ஊர்ல நதி கிடையாதே சாமின்னு. அப்ப நதி தீரத்துலதான் வசிப்பார்கள். ஏன்னா ஆரம்பமே ஸ்நானத்துலதான் ஆரம்பம். காத்தால ஸ்நானத்துல இந்த வெந்நீர் போட்டு குடிக்கிறது, ஆர்ஓ வாட்டரை குடிக்கிறது, இந்த பழக்கமே 50 வருஷம் முன்னாடி கிடையாது. கொற்ற மழையா இருந்தாலும் காவேரியில தான் குளிக்கிறது. என்னவா ஜுரமா இருந்தாலும் இந்த காவேரி ஜலம் தான் ஊத்து போட்டு சாப்பிடுறது. அப்படி இருந்த தேசம் நாசமன்னு போயிட்டான். நாசமன்னு தான் பாவிகள். இனிமே திருத்தத்துக்கு எவ்வளவு வருஷம் ஆகுமோ அந்த பூமியை சுத்தப்படுத்துறது. ஒரே விஷத்தை கொட்டி, உரத்தை கொட்டி, பூச்சியை தெளிச்சு, மருந்து தெளிச்சு. இப்ப களைக்கொல்லின்னு ஒண்ணு, அது ஒரு பாவியது. விஷம் அது அத்தனை. எவ்வளவுக்கு அவ்வளவு தவிர்க்கிறமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஜனங்கள் உருப்படும், ஆஸ்பத்திரி குறையும். 20 களம் வர இடத்துல 15 களம் வந்துட்டு போட்டோமே, யார் வேண்டான்னு. இந்த பாவிகள் சொல்றதை கேட்டு 20 களத்துக்கு 20 களத்தையும் செலவழிச்சு 1 ரூபா கூட மிச்சம் இல்லாம போறதுக்கு ஒரு செலவு பண்ணாம 12 களம் வந்துட்டு போட்டோமே, நமக்கு என்ன நஷ்டம்? அப்படி இருந்த தேசம் இது. ஆரோக்கியம் முதல்ல முக்கியம் இல்லையா ஜனங்களுக்கு? ஒவ்வொரு ஜனங்களும் இன்னைக்கு மாசம் 2000 3000 நான் உங்களுக்கு ஃப்ரீயா மருந்து தரேன், இல்லைன்னா இலவசமா தரேன், இல்லைன்னா உங்களுக்கு விலை குறைச்சலா தரேன், நீ எனக்கு மருந்து வேண்டாம் மாத்திரையும் வேண்டாம், என்ன வாழ விட்டு போறோங்கிறான். மந்தையும் வேண்டாம் மோழு வேண்டாம்னு ஒரு கதை உண்டு. அது மாதிரி நீ இந்த இதுவும் பண்ண வேண்டாம், அந்த இடத்துல பண்ண வேண்டாம், ஒழுங்கா விவசாயம் பண்ண விட்டாலே போதும் ஜனங்கள். அதை மாத்திட்டு வருது. அதனாலதான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். உங்களுக்கு விவசாயிகளுக்கு தெரியும், யூரியால வேப்பெண்ணெய் கலந்துருக்கா தெரியுமா உங்களுக்கு? இப்ப வர யூரியாவுக்கு வேப்பெண்ணெய் கலந்துருக்கு. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மாத்துறது அந்த சிஸ்டத்தை. பழைய ஆர்கானிக்கல் முறைக்கு நாம வரணுங்கிறதுக்காக பியூர் யூரியாவை கொடுக்கறது கிடையாது. யூரியால வேப்ப முன்னாக்கு கலக்கிறா, வேப்பெண்ணெயை கலக்கிறா. ஒரு காலத்துல எனக்கு தெரிஞ்சு வேப்பந்தழையெல்லாம் தான் வெட்டி போடுவான். ஒரு தடவை உழுதுட்டு நடவு வயல்ல உழுதுட்டு சால் அடிச்சுட்டு எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டு அதை நன்னாத்தையும் இது பண்ண விட்டுட்டு அப்புறம் தான் நடவே போடுவோம். நாம அதுக்கு முன்னாடி காவாலேன்னு ஒன்று தெளிப்போம். தெளிச்சா அதுவே பயிர் தான், அதுவே உரம் தான். அந்த அதெல்லாம் நம்ம கிட்டே இருந்து எடுத்துட்டு இப்ப காசை கொடுத்து எல்லாம் பண்ற மாதிரி, அதுதான் வயத்தரச்சலை. 1 ரூபா செலவு இல்லாம நடந்த விவசாயம்
உடல் உழைப்ப மட்டும் நம்பி நடந்த விவசாயத்துக்கு எத்தனை 1000 ரூபாய் செலவு பண்ற மாதிரி கொண்டு விட்டுட்டாரு. சௌக்கியமான ஒரு வாழ்க்கை முறை. அந்த ஆச்சாரம் அப்படிங்கிறது நித்தியப்படி ஸ்நானத்தோட ஆரம்பிக்கும். அவகாக ஸ்நானம். பிள்ளையாரை எதுக்கு பூஜை பண்ணணும்? அதுக்காக தான் வந்தேன். இந்த பிள்ளையார் எதுன்னா மூலாதாரத்துக்கு உள்ள வரணும். நம்மளுடைய என்னதான் வாழ்வியல் முறையை நாம் சொன்னாலும் மனிதர்கள் அப்படிங்கிறவர்கள் மிருகத்தை காட்டிலும் உயர்ந்த பிறகு. உலகத்தில் உள்ள மிருகத்துக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? ஆஹார நித்ராபய மைதுனானி சாமான்யமேதத்தை பசுபிர் நராணாம் தர்மோஹி தேஷாம் அதிகோ நராணாம் தர்மேன ஹீனாஹ பசுபிஸ் சமானாஹ அப்படின்னு பர்தஹரி சொல்றார். ஆஹார நித்ராபய மைதுனானி, சாப்பிடுறது, தூங்குறது, குழந்தை பெற்றுக்கிறது, பயம், நம்மளை காப்பாத்திக்கணுங்கிற உணர்ச்சி. இது உலகத்துல யாருக்கு இல்ல எனக்கு இருக்குன்னு சொல்றதுக்கு. நாய் சாப்பிடலையா, பண்ணி குழந்தை பெற்றுக்கலையா, பாம்பு தூங்கலையா? அப்ப நான் தூங்குறதுனால நான் உயர்ந்தவனோ, குழந்தை பெற்றுக்கிறதுனால உயர்ந்தவனோ, சாப்பிடறதுனால உயர்ந்தவனோ சொல்ல முடியாது. சாமான்யமே தது பசுபிர் நராணாம் தர்மோஹி தேஷாம் அதிகோ நராணாம். தர்மத்தினாலதான் மனிதன் உயர்ந்தவன். தர்மத்தினால உயர்ந்தவன்னா தர்மம்னா என்ன? தர்மம் அப்படின்னா என்ன? அல்லது தர்மம்ங்கிற அந்த சப்தத்துக்கு என்ன மீனிங், அர்த்தம் என்ன? இந்த சப்தம் எல்லா காலையும் விழுந்திருக்கு. அயோக்கிய பையன் கூட சொல்றான் தர்மத்தின் வாழ்விதனை சூது கோபம்னு. தர்மம்னா என்ன அப்படின்னா என்ன? அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சுபாவம்னு அர்த்தம். தர்மம்னா சுபாவம்னு. நாய்க்கு தர்மம் உண்டு, பாம்புக்கு தர்மம் உண்டு. என்ன? பாம்போட தர்மம் கொத்துறது, நாயோட தர்மம் குலைக்கிறது, குதிரையோட தர்மம் ஓடுறது, பசுவோட தர்மம் பால் கொடுக்கிறது. ஒரு பொருளை மற்றொரு பொருள்ல இருந்து உலகத்துல எது பிரிச்சு காமிக்கிறதோ அது அதனுடைய தர்மம். மனிதன் எடுத்துக்கோ. மனிதனுக்கு மற்றவர்களுக்கு என்ன வித்தியாசம்? மற்றவர்களை காட்டிலும் மனிதன்கிறவன் எதனால் வித்தியாசப்படுகிறான்? சாப்பிடறதுனால, தூங்குறதுனால, குழந்தை பெற்றுக்கிறதுனால இல்லைன்னு சொல்லிவிட்டேன். வேற எதனால? விதவிதமா சாப்பிடறதுனாலயா? வீடு கட்டிட்டு இருக்கிறதுனாலயா? ஆயுஷ்ல ஒரு தடவை வீடு கட்டுறதுக்குள்ள நாக்கு தங்கி பெறது. வருஷத்துக்கு ஒரு தடவை காக்கா வீடு கட்டுறது, வீடு கட்டுறது, அழுக்காம வீடு கட்டுறது. எவ்வளவு அழகா! அதுக்கு கை கிடையாது. நமக்கு சித்தனா கொத்தனா வேணும், சித்தா வேணும், மண் வேணும், நெல் வேணும், செங்கல் வேணும், சிமெண்ட் வேணும், கவுன்சிலருக்கு லஞ்சம் கொடுத்தாகணும், முனிசிபாலிட்டியில அப்ரூவல் வாங்கியாகணும், பேங்க்ல போய் கடன் வாங்கியாகணும். இந்த எந்த புடுங்கலும் அதுக்கு கிடையாது. வெறும் மூக்குனால கட்டுறது வீடு. எவ்வளவு கோத்து வாங்கி இழுக்கிறது தெரியுமா? யாராவது பறவைகள் வீடு கட்டி பார்த்திருக்கீங்களா? படுக்கிறது அப்படி கோத்து இழுத்து ஒரு தடவை சரி பண்ணி பார்க்கும், சரியா இருக்கான்னு. உள்ள பஞ்சு வச்சு. இன்னும் சில குருவி என்ன பண்ணுவோம், சேத்தை கொண்டு வந்து மேல வச்சுட்டு இந்த மின்மினி பூச்சியை பிடிச்சு கொண்டு அதுல ஒட்ட வச்சிடும். விளக்கு வேற, அதுக்கு லைட்டு வேற. தூக்குனாங்குருவி கூண்டுல பார்த்தெல்லாம் தெரியும், மின்மினி பூச்சியை ஒட்டி வச்சிடும். அதனால வீடு கட்டுறதுனால நான் வசத்தின்னு சொன்னா உன்னை விட தூக்குனாங்குருவி தான் வசதி, புயல்லையே விழாது. அப்புறம் மனிதனுடைய தர்மம்னா என்ன? வேதம் சொல்றது சத்யான்ன பிரமதிதவ்யம், தர்மான்ன பிரமதிதவ்யம், குஷலான்ன பிரமதிதவ்யம், பூத்தின பிரமதிதவ்யம், ஸ்வாத்யாய பிரவச்சனாப்யான்ன பிரமதிதவ்யம், தேவபிதிருகாரியாப்யான்ன பிரமதிதவ்யம், மாத்ருதேவோ பவ, பிதிருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. இதுக்கு விளக்கம் சொல்லணும்னா 3 செக்ஷனா பிரிக்கலாம். இத ஆத்மகுணம், ஆச்சாரம், ஆராதனம் அப்படின்னு பிரிக்கலாம். ஆத்மகுணம்னா 10 குணம். நல்லவனா இருக்கணும், கெட்டவனா இருக்கக்கூடாது. பொறுமையோட இருக்கணும், கோபத்தோட இருக்கக்கூடாது. கருணையோட இருக்கணும், ஹிம்சை பண்ணக்கூடாது. சத்தியம் பேசணும், பொய் பேசக்கூடாது. பிறருக்கு கொடுக்கணும், பிறர்கிட்ட திருடக்கூடாது. ஏகாதச குணம் 11 பிரம்மச்சரியம். இதுக்கு யமம்னு பேர் சாஸ்திரத்துல.
யமனியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணாத்தியான சமாதின்னு அஷ்டாங்க யோகத்தை பத்தி பதஞ்சலி சொல்லும் போது யமம்ங்கிறதுக்கு ஆத்ம குணம்னு பேர். இப்ப நான் சொன்ன 11 குணங்கள், இது குணம். இது எல்லாருக்கும் காமன். நல்லவனா இருக்கணுங்கிறதுல முஸ்லீமுக்கு கிடையாது, கிறிஸ்துவர்களுக்கு கிடையாதுன்னு உண்டா? இல்ல பிராமணனுக்கு மட்டும்தான் நல்லவனா இருக்கணும், அபிராமணர்கள் நல்லவனா இருக்க வேண்டாம். எல்லா மனிதன்னா அப்படி இருக்கணும். அடுத்தது ஆச்சாரம், அதையும் சொல்றேன். குளிக்கிறது, பல்லு தேய்க்கிறது, யூரின் டாய்லெட் போனா அலம்பிக்கிறது, இது வேற ஏதாவது மிருகங்கள் பண்ணுமோ? என்ன இப்ப சாப்பிடலாம், இப்ப சாப்பிடக்கூடாது. எப்ப சாப்பிடலாம்? கூழானாலும் குளித்து குடி அப்படிங்கிற அளவையா சுருக்கமா. கண்டையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி. அவ கூழையே குளித்து குடிங்கிறா, காப்பியே நம்ம பல்லு தேய்க்காம குடிக்கிறோம். ஒரு கூழை குடிக்கிறதா இருந்தாலும் குளிச்சுட்டு அப்புறம் சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் இருந்தது ஒரு காலத்துல. என்ன உடனே ஃபர்ஸ்ட் தந்த தாவனம் பண்ணிட்டு சரீர சுத்தி பண்ணிட்டு ஸ்நானத்தை தான் ஃபர்ஸ்ட் காரியமா பாப்பா. இப்ப எல்லாம் முடிச்சுட்டு மாமியே 11 மணிக்கு தான் குளிக்க போறா. ஏன்னா சமைச்சா வேர்க்கிறது. சமைச்சு முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் குளிச்சோம்னா ஒன்றும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் உடம்புன்னு. சாப்பாடு சுவாமி நைவேத்தியம் இருந்தா தான் அதை பத்தி கவலைப்படணும், அது கிடையாது. அப்ப அதை திங்கறத அந்த புத்தி அப்படிதான் இருக்கு. என்ன மாதிரி உணவு, என்ன மாதிரி சுபாவம், என்ன மாதிரி எண்ணம், என்ன மாதிரி பேச்சு, என்ன மாதிரி செயல், என்ன மாதிரி வாழ்க்கைங்கிறது சங்கத்தினால வரும், ஆகாரத்திலேருந்து வர்றது. அந்த ஆச்சாரம் ஆராதனம்ங்கிறது தாயை வணங்கணும், தந்தையை வணங்கணும், குருவை வணங்கணும், இயற்கையை வணங்கணும், தெய்வத்தை வணங்கணும். இதெல்லாம் மனிதனுக்கு உள்ளது, ஒரு மிருகத்துக்கு இது கிடையாது. அதனாலதான் தமிழ்ல இத்தனை சொன்னமத்தையில ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போவார்கள். இறை தேடுவதோடு இறைவனையும் தேடுவது மனித அடையாளம், இறை தேடுவது மிருகங்களுடைய அடையாளம், இறைவனையும் தேடுவது மனிதர்களுடைய அடையாளம். இறை தேடுவதோடு இறைவனையும் தேடணும். ஏன் இறைவனை எதுக்கு சார் தேடணும்? தெய்வம்னா என்ன சார்னா எல்லாருமே சுகத்தை உத்தேசிச்சுதான வாழ்க்கையை நடத்தும், சௌக்கியமா இருக்கணும்னு தானே எல்லாரும் நினைக்கிறோம். இந்த எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு உலகத்துல. இந்த ஒரு எறும்புல இருந்து மனிதர்களுக்கு தான் இல்ல. ஆனந்தா தேவ கல் விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி அப்படிங்கிறது வேதம். எல்லாம் எதற்காக ஜீவிக்கிறது அப்படின்னா சௌக்கியமா இருக்கிறதுக்கு தான். ஒரு எறும்பு முடியாம ஒரு அரிசியை தூக்கி போடுறது, இங்கே இருந்து அது கொண்டு 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 அந்த பக்கத்துக்கு, அதை விட 4 மடங்கு வெயிட் உள்ள அரிசி. அதுல ஒரு சுகம் இருக்கிறதா அது நினைச்சுங்க. காத்தால 6 மணிக்கு பொல பொல பொலன்னு வெடிக்கிறதே பார்த்தோம்னா அப்படியே வரிசை கட்டின மாதிரி பறவைகள் எல்லாம் பறந்து போறது, எல்லாம் குதிச்சு பாடி கிளம்புறது உற்சாகமா. அன்னைக்கு ராத்திரி படுத்துக்கிறதே டயர்டா படுத்துக்கிட்டு காத்தால கிளம்புறதே உற்சாகமா கிளம்புறது. இத்தனை நிகழ்வுகள், செயல்கள் எதை நோக்கி எதுக்காக செய்யறோம் நாம அப்படின்னா சுகத்துக்காக செய்யறோம். சுகம்னா என்ன? அதுதான் இந்த கேள்வி. சுகம்னா என்ன? நாம சுகம்னு எதை நினைச்சிருந்திருக்கோம்? கல்யாணம் பண்ணிட்டா சௌக்கியம், குழந்தை பெற்றா சௌக்கியம், வீடு கட்டினா சௌக்கியம், சம்பாதிச்சு கொஞ்சம் பணத்தை சேர்த்தா சௌக்கியம். இதோட நின்று போயிட்டா நமக்கு இந்த சௌக்கியத்தை நாம அடைஞ்சிட்டோமா? கல்யாணம் பண்ணி சௌக்கியமா ஆயிட்டால எல்லாரும்? கல்யாணம் பண்ணி உனக்கு கேளுங்க, நிம்மதியா இருந்தேன் சாப்பிடலாம். சொல்லாங்க பக்கத்துல மாமி உட்காந்து நான் 2 சைடு தான் சொல்றேன். நான் சும்மா பேசுறதுனால அந்த வார்த்தைகளை தான் பேசுறேன் தவிர இதுல என்ன வித்தியாசம் இல்லை. நிஜமாவே சொல்லுவேன், சத்தியத்தை தான் சொல்றேன். எல்லாரும் கல்யாணம்ங்கிறது புது கான்செப்ட். கல்யாணம் பண்ணினவெல்லாம் சௌக்கியமா இருக்கல, குழந்தைய பெற்றினவெல்லாம் சௌக்கியமா இருக்கல, வீடு கட்டினவெல்லாம் சௌக்கியமா இருக்கல, சம்பாதிச்சு சொத்தை சேர்த்தவெல்லாம் சௌக்கியமா இருக்கல. அதுவும் இப்ப நேருக்கு நாள் நெருக்கிறதே 5 ரூபா டிரான்சாக்சன் நடந்தா கூட அந்த அக்கௌண்ட் கொடுத்துருக்கிறதே திக்கு திக்கு திக்குங்கிறது.
ஒரு விதத்துல இது நல்லவாளுக்கு நல்ல. 5 ரூபா கையில எடுத்து வர வேண்டாம், கைய வீசி நடக்கலாம். ஏன்னா இறந்த பழக்காரி கூட பேட்டியம் வச்சுருக்கான், உடைக்கு முன்னாடி வச்சிருந்திருக்கான். அதை பார்த்து இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத விஷயம், ரொம்ப நல்லது. அதே சமயம் பெரிய லெவல்ல பண்றவாளுக்கு பெரிய பிரச்சனை, பணமாவே நகர்த்திட்டு புதைச்சி வச்சு பூதம் கலக்கிற மாதிரி அயோக்கியத்தனங்கள்லாம் பண்ணி 1 வருஷம் கழிச்சு வரப்போற எலெக்ஷனுக்கு நேற்றுக்கே லாக் பண்ண உடனே திக்கு திக்கு திக்குங்கிறது. இனிமே எங்க போகும், எங்க வைக்கிறது பணத்தை, எப்படி நகர்த்துறது, அந்த கவலை அவளுக்கு. பணம் சம்பாதிச்சா சந்தோஷம்னா சந்தோஷமா இருக்கான்னா பயமா இருக்கு, தூக்கம் வர மாட்டேங்குது. அப்ப சௌக்கியம்ங்கிறது இதுல இல்ல. நாம எதை சௌக்கியம் நினைச்சுட்டு இருக்கோம் தெரியுமோ, ஒரு கஷ்டத்துக்கும் இன்னொரு கஷ்டத்துக்கும் நடுப்புல உள்ள கேப்ப சௌக்கியம் நினைக்கிறோம். கவனிச்சு கேள்வி. சனிக்கிழமை பிறந்து வேலை செஞ்சாச்சு, திங்கக்கிழமையில இருந்து திருப்பி வேலை செய்யணும், ஞாயிற்றுக்கிழமையே கொண்டாடுற மாதிரி இது. அது சுகம் இல்லை. உண்மையான சுகம்ங்கிறது எதுன்னா யோகா சித்தவர்த்தி நிரோதா அப்படிங்கிறார் பதஞ்சலி. மனசை அலைவாயறதே அது சுகம் இல்லடா, மனசை நிறுத்தி பாரு சுகம்னா என்னன்னு தெரியும். அலைவாயிர மனசை நிறுத்தி பாரு சுகம்னா என்னன்னு தெரியும். ஏன்னா இதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம், ஏன்னா மனசு அது வேணும் அது வேணும்னு ஆசைப்படுறது, அதை அடைஞ்ச உடனே அதோட நிக்கிறதா நிக்கிறது இல்ல. வீடு கட்டின உடனே உள்ள கிரகப்பிரவேச தண்ணிக்கு பார்க்கணும், அவர் மூஞ்சிலாம் அப்படியே பெருமையா இருக்கு. ரொம்ப நாள் கனவு சார், அது காவிரி கரையில ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சேன், கட்டி விட்டேன் அப்படிங்கிறார். வரவா போறவாளுக்கெல்லாம் பெருமையை எப்ப சார் பண்ண, ரொம்ப நாள் முன்னாடியே நான் பிளான் பண்ணிட்டேன், அந்த திட்டத்தை சொல்லணுமே என்னமோ ஐசிஆர் கண்டுபிடிச்சா மாதிரி சொல்லுவான். ஒரு 2 வருஷம் கழிச்சு அவனை கூப்பிட்டு கேட்டா, ஐயோ ஏண்டாப்பா வந்த, நான் பாட்டுக்கு டவுன்ல நிம்மதியா இருந்து கிராமத்துக்கு போனா கிராமத்தோட குடும்பங்களை சொல்றேன். நம்ம ஏற்கனவே கிராமத்துல இருந்து வந்தவாளா இருந்தோம்னா நமக்கு பரிச்சயப்பட்ட ஜனங்கள் இருக்காங்க, அவ எல்லாருமே பிரியத்துலதான் வருவாங்க. வந்து ஐயா சௌக்கியமா இருக்கீங்களா, முதல் நாள் இதெல்லாம், மறுநாளைக்கு கொண்டு வந்து கீரையை கொடுப்பான், கரிகாயை கொடுப்பான். 4 நாள் கழிச்சு ஐயா ஒரு 500 ரூபாய் கொடுங்க, வாங்கணும். தப்புன்னு சொல்ல முடியாது, வச்சுல நம்மளை ஏமாத்த. ஜனங்களோட வாழ்க்கை முறை அப்படிதான். இத புடுங்கல் நினைச்சிருவா, கிராமத்து பக்கமே போக மாட்டேன். நாங்கெல்லாம் நினைக்கிறதே கிடையாது. தாத்தா காலத்துல இருந்து இந்த பழக்கம் 2-3 பழக்கம் உண்டு. என்னன்னா நடவோ நாத்துபதியோ புத்தபுது நோட்டா மாத்தி நடவு முடிஞ்சு கையளமின்னு வரப்புல ஏறத்தேவே கையில சம்பளம் கொடுக்கணும் வரீங்களா. வீட்டுக்கு வா தரேன்னு சொல்லக்கூடாது, சில்லற மாத்திக்கோன்னு சொல்லக்கூடாது. அந்த காலத்துல 100 ரூபாய் இருந்த காலத்திலே எங்க தாத்தா சொல்லுவேன், இன்னைக்கு 500 ரூபாய் 2000 ரூபாய் 1000 ரூபாய் வந்து 2000 ரூபாய் நோட்டை வச்சுக்கோங்க, இப்ப எடுத்துட்டா 2000 ரூபாய் நோட்டை கொடுத்து வீட்டுக்கு வந்து இந்தாங்க நீங்க 10 பேர் பிரிச்சு எடுத்துக்கோங்கன்னா அவன் எங்க போவான்? 2000 ரூபாய்க்கு அவள்கிட்ட சில்லற இருந்தா உங்ககிட்ட ஏன் நட வராவ? கேள்வியா தானே. 4-10 நாள் உட்காந்து சாப்பிடுவாங்க, இங்கே நட வரா. கையில சில்லறையா கொடுக்கு, புது நோட்டா கொடுக்கு. ஊர்ல உள்ள உண்டியல் உள்ள பழைய நோட்டெல்லாம் பொறுக்கின்னு வந்து கிழிஞ்சதெல்லாம் கொடுத்து இந்த ஜனங்களை சுத்த விடக்கூடாது. அது எங்க போய் மாதிரி எவன் கேட்டாலும் வாங்கிக்க மாட்டேமா, கிராமத்துல பயப்படுவா. புது நோட்டா கொடுக்கும். இது எங்க தாத்தா சொன்ன பழக்கம். 2வது, நாங்க அதுல இருந்து கொஞ்சம் மூவ் ஆகி வெளியில வந்த உடனே இன்னைக்கு உட்பட நான் 6 ஏக்கர் விவசாயம் பண்றேன். எப்படி தெரியுமா, எங்கிட்ட வேலை செய்யறவாட்டும் நிலத்தை கொடுத்துருவேன், புத்தகம் கிடையாது, மனசுல வாங்கிக்குவேன். அவ விவசாயம் பண்றதுக்குள்ள அத்தனை பணத்தையும் கொடுக்குறது, 1 ரூபாய் வட்டி கிடையாது. என்ன கேட்கிறானோ அதெல்லாம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெல்லு போடுறதே என் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். ஏன்னா நிலம் என் பேர்ல தானே இருக்கு. என்னை ஏமாத்திட்டு வெளியில கொண்டு போட்டுற முடியாது, அறுவடை எப்பன்னு தெரியும். நான் என்ன கொடுத்தேனோ அந்த பணத்தை மட்டும் எடுத்துக்கேன், மிச்சத்தை அவர் கட்டு. இதுல என்ன பெருசா லாபம் வரப்போம்?
அந்த ஜனங்களுக்கு அதை விட்டா வேற கதி கிடையாது. அந்த விவசாயம் பண்ற ஜனங்களுக்கு இதை விட்டா வேற வாழ்க்கை தெரியாது. நீ வெளியவே 1000 வாழ்க்கையை நீ கத்துனுட்ட, அந்த ஜனங்கள் இன்னும் கத்துக்கல, இன்னும் அடுத்த தலைமுறை அதனாலயே வரல. போய் சொல்லி ஏமாத்தி படிச்சா நீங்கெல்லாம் அப்படியே வானத்தை கொத்துன்னு சொல்லிட்டு இவனாவது மாசம் ஒரு நாளைக்கு 500 ரூபா 200 ரூபா சம்பாதிக்கிறான், அவன் 100 ரூபாய்க்கு மண்ணாடுறான் மெட்ராஸ்ல. படிச்சவங்க எடுத்து பார்த்தோம்னா அது ஒரு பரப்பா இருக்கு. இந்த விவசாயம் சௌக்கியமா இருக்கிறது சொன்ன யோகா சித்தவருத்தி. வீட்டை கட்டிட்டா சௌக்கியமா இருக்கலாம் இல்லையே, 6 மாசம் கழிச்சு வந்தா பிரச்சனை இருக்கு. அப்ப மனசு அளவாஞ்சுட்டே இருக்கு. அந்த மனசு எங்க நிக்கிறதோ அங்கதான் சுகம் ஆரம்பம் அப்படிங்கிறது. அந்த மனசை நிறுத்துற பயிற்சியில கண்ணை மூடிட்டு இரு புருவத்துக்கு மத்தியில நாம் ஜோதிய பாக்குறதோ, பிரணவாகாரத்தை ஜபம் பண்றதோ, மூக்கு நுனிய பாக்குறதோ, இதுக்கு யோகம்னு பேர். நம்மளுடைய தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய சக்கரத்துக்கு மூலாதாரம்னு பேர். இதுல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சக்தி குண்டலினின்னு பேர். அந்த சக்திய 2 விதமா கலப்பலாம். ஒண்ணு நாமே சுயமா பயிற்சியினால கலப்பலாம், அல்லது குரு கிருபையினால கிளம்பும்.